ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். மேக்கப்னா யாருக்கு பிடிக்காது? நீங்கள் மேக்கப்போடு ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு பேசிக்கான சிம்பிளான மேக்கப், ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், காலேஜுக்காக இருக்கட்டும், சின்னதாக ஒரு மேக்கப் பண்ணிக்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா நாம் இப்போ பார்க்கலாம். மேக்கப்புக்காக இருக்கட்டும், ஸ்கின் கேருக்காக இருக்கட்டும், முக்கியமாக தேவைப்படுறது மாய்ஸ்சரைசர். இது ஃபேஸை நல்லாவே மாய்ஸ்சர் பண்ணி அதை ஈரலிப்பான தன்மையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோடு நாம் இது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது மேக்கப் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஃபேஸோட கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் ஆகிருக்கும். மாய்ஸ்சரைசராக நான் யூஸ் பண்ணுறது அலோவேரா ஜெல் தான். அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங்காக கூட இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அலோவேரா ஜெல்லை ப்ரைமராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல் அவ்வளோ யூஸ்ஃபுல்லானது. ஸோ அதுக்காகவே நான் உங்களுக்கு அலோவேரா ஜெல்லையே சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மாய்ஸ்சரைசராக எப்போயுமே அலோவேரா ஜெல்லையே ட்ரை பண்ணுங்கள். பேசிக்கான மேக்கப்புக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்ன்றதால உங்களுக்கு கன்சீலர், ப்ரைமர் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபவுண்டேஷனுக்கே போயிடலாம். உங்கள் ஷேட்க்கு மேட்ச் ஆகக்கூடிய ஃபவுண்டேஷனை பார்த்து ஒழுங்காக வாங்கிக்கொள்ளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபவுண்டேஷன் மெக்கோட ஃபவுண்டேஷன். அதோட ஹுதா பியூட்டி. உங்களுக்கு ஃபவுண்டேஷனை ஃபிங்கர்ஸாலே அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும். நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிறது ரொம்பவே பழசாயிருச்சுன்றதுனால அதை நான் வீடியோவில் காட்ட இல்லை. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கட்டாயமாக ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஃபவுண்டேஷன் ஸ்வெட் ஆகி அப்படியே போயிடும். ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்காகத்தான் நாம் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறது. இப்போ ஃபேஸோட மேக்கப் ஓகே ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டாக லிப் பாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்கள். அப்போது லிப்ஸ்டிக் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதோட லிப்பை ட்ரை ஆக்காமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும். லிப்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் லிப்போட டிரெக்டாக கனெக்ட் ஆகாமல் இருக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேடில் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹுதா பியூட்டியோட லிப்ஸ்டிக். ஆல்மோஸ்ட் மேக்கப் ஃபினிஷ் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா ஐஸுக்கு நாம் ஒரு நல்ல காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். லெக்மியோட இந்த காஜல் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் லாங் லாஸ்டிங். ஸோ இதையே உங்களுக்கு பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக பிகினர்ஸ்ன்றதால ஐலைனர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மஸ்காரா பார்த்து வாங்கி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்காரா ஐலேஷஸை ரொம்பவே திக்காக காட்டும். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சிம்பிளான மேக்கப்புக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இவ்வளவு தான். இந்த கொஞ்சம் பொருட்களை வச்சு உங்களுக்கு ஒரு அழகான பர்ஃபெக்டான ஒரு மேக்கப்பை போட்டுக்கொள்ள இயலும். கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுபோல் இன்னும் இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.